கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா, கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா நீர் கர்த்தரும் பரிசுத்தரும் நீதி செய்கிறவரும் நியாயாதிபதியுமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா உம்முடைய இரக்கங்களினாலே எங்களை அணைத்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தாவே உம்முடைய கரங்களில் ஆண்டவரே புதிய காரியங்களை செய்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபையினாலும் தயவினாலும் ஈவினால் அடியேன்களை ஆண்டவரை வழிநடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உயர்த்தவும் ஆண்டவரை கூடி வர செய்தீர். உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரை என்ன கடங்காத ஆண்டவரை பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்யவும் ஆண்டவரை உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை ஆண்டவரை வழி நடத்துகிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அன்பானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்களை அரவணைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அன்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அபிஷேக தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா பலன் கொடுக்க கிருபை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா முழு பலத்தோடும் கூட மண்டையில் வர கிருபை செய்தீர். உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா தயை ஈந்திருக்க உமக்கு நன்றி ராஜா. தயை பெருத்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா இருதயங்களை மாற செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்லா இருக்கிற இருதயங்களை உடை தெரிகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உணர்வு உள்ளவர்களாக எங்களை மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அன்பினே அப்பா எங்களை நிலைத்திருக்க கிருபை செய்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பின் வடிவத்தை ஆண்டவரே காண கிருபை செய்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா குருடராய் இருந்த எங்களை ஆண்டவரே பார்வடைய கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா மீண்டுமாய் ஒரு விசை பிறக்க கிருபை செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தெய்வமே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொருவரும் தேவனுடைய முகங்களை நோக்கி பார்த்து காவிக்குரிய கண்களினால தேவனை தரிசித்து தேவனை துதிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். பரிசுத்தரே உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்மை மேன்மைப்படுத்த உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நிலை நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நிலை நிறுக்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீதியின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. நீ ராஜாதி ராஜாவும் ராஜரீகம் செய்கிறவருமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா சோத்ரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கண்மலை ஆகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏகோவா ஈரே உமக்கு நன்றி. ஏகோவா ரஃபா உமக்கு நன்றி. எல் ரோயி உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கண்மலையாகிய வெடிப்பினில் வைத்து எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி மறைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புக கிருபை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இக்கட்டில்
வியாதியிலிருந்து எங்களை ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ரட்சணிய கொம்பே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே எங்களோட கரங்களை பிடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களை இழுத்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அசுத்தர் உள்ள மனுஷராகி எங்களையும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா மனவாளனாகி எங்கள் தெய்வனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியில் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அநேக வாக்கு தத்தங்களின் மூலமாய் எங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சொன்னதை ஆண்டவரே செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணர கிருபை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அபிஷேகத்தை நிறைய பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா வற்றாத நீர் ஊற்றே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஜீவ தண்ணீராய் இறங்குறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பன். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. அனுதினமும் ஆண்டவரே அனுதினமும் தகப்பனே. இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறதே அப்பா. உம்முடைய வேதத்தில் இருந்து அப்பா அநேக வார்த்தைகளின் மூலம் அப்பா தேற்றி ஆற்றி அரவணைத்து அப்பா எங்களை நடத்துகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைந்த எங்களை உருவாக்குகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சோதனையின் வேளையிலே எங்களை சூழ்ந்து கொண்டீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆபத்தின் வேளையிலே எங்களை ஏந்தி கொண்டீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா எங்களை கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்கள் இருதயங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்மை காண கிருபை செய்கிறே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் இருதயத்தை மண்டையில கொடுக்க கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தை உமக்கு கொடுக்க கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை மண்டையில கொடுக்க கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்தமா எங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அலங்கார வாசல் ஆலயம் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த அலங்காரத்துடைய உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. தொடர்ந்து உள்ள பகுதிகளையும் கூட கர்த்தாவை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கப்பா. ஆமீன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவே. தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவே. தூய
ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவர் எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிப்பீர்கள்? அல்லேலூயா. நம் இணைந்து பாடும் அல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்று சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்று பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்று சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்று பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் விசுவாசத்தோடு காலம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறீர். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்து முடிக்கிற வரை எங்களை கைவிடாத ஒரு தெய்வமாக இருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் எனக்காய் விசுவாசத்தோடு பாடுங்க. ஒரு இந்த 12வது மாதத்தில் இந்த 15ஆம் தேதியில் ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீர் சொன்னது நடக்குமோ என்று சந்தேகம் இல்லை. நீர் நினைப்பது நிலை நிற்குமோ என்று பயமும் இல்லை. ஆண்டவரே, அந்த சீஷர்கள் அந்த படகில் இருக்கும் பொழுது பயப்படும் பொழுது ஆண்டவரே, நீ எழுந்து ஆண்டவரே ஏன் பயந்தீர்கள், ஏன் உங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லாமல் போனது என்று கேட்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே, எந்த ஒரு சந்தேகமும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லப்பா, எந்த ஒரு பயமும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ நிச்சயம் செய்து முடிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே.
நிந்தை புரட்டி தள்ளப்பட்டது என்று சொன்னது போல எல்லா நிந்தைகளும் இந்த காலை வேளை ஆண்டவரே நாங்கள் பாடும் பொழுது எல்லாம் புரட்டி தள்ளப்படட்டும். எல்லா அவமானங்களும் எல்லா தலை குனிவுகளும் ஆண்டவரே, எல்லா கண்ணீர்களும் புரட்டி தள்ளப்படட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. நிச்சயம் நீர் எங்களுக்கு செய்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரே, விசுவாசத்தோடு பாடமா. யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பார். நல்லா விசுவாசத்தோடு பாடுங்க ஆண்டவரே. நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பி, நிச்சயம் நீர் செய்து முடிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க. இந்த காலை வேளையில் நீங்க எந்த தேவையோடு வந்திருக்கலாம், வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நினைக்கிறது, ஆண்டவரே எனக்கு இந்த சின்ன சின்ன காரியம் செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 138 சங்கீதத்தில், கர்த்தர் எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அன்னைக்கு யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவன் லாபான் வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது, அந்த இரவு நேரத்தில் அவர் அந்த வனாந்தரத்தில் அவர் படுத்து தூங்கும் பொழுது கடவுள் அவரோடு கூட பேசுகிறார். யாக்கோவோடு கூட என்ன பேசுகிறாராம்? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொன்னதை அவர் நிச்சயம் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அவர் செய்து முடிக்கிற வரை நம்மளை கைவிடவே மாட்டார். இன்னைக்கு அநேக மனிதர்கள் பாதியிலே நம்ம கையை என்ன பண்ணிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. கணவர் பாதியிலே போயிடுவாங்க, கையை விட்டுட்டு. மனைவி போயிடுவாங்க. பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய கரங்களை விட்டு போய்விடுவாங்க. எல்லாம் ஒரு சூழ்நிலை தான். எல்லா சூழ்நிலைகளை மாறும் பொழுது எல்லா மனிதர்களும் நம்முடைய கரங்களை விட்டு போகும் பொழுது, ஆனால் இந்த தெய்வமோ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மளை கைவிடாத ஒரு தெய்வம். ஆண்டவரே, இந்த கடைசி இந்த 12வது மாதத்தில் இந்த 15ஆம் தேதியில் வந்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் நடக்கவில்லையே, ஏன் ஆண்டவரை காலங்கள் தாமதிக்குது என்று நீங்கள் யோசித்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னார்னா அவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் நல்ல கைகளை தட்டி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நல்ல கை தட்டுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் நல்ல கை தட்டுங்க. நம்ம முகத்தை பிரகாசமடைய செய்வார். உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ
கை தட்டி இயேசு மகராஜா எங்கள் நேசா இயேசு மகராஜா எங்கள் நேசா ஏழைகளின் பலன் நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே ஏழைகளின் பலனே திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே கை தட்டி பாடுவோம் உதவிடும் தகப்பனும் நீரே இயேசு மகரா கை தட்டி இரக்கத்தின் சிகரம் நீரே இயேசு மகராஜா எங்கள் நேசா உமது முகம் நோக்கி நல்ல கை தட்டுங்க வைக்கப்பட்டு ஆமென் உமது திருநாமம் உடைந்த பாத்திரம் என்று யாரையும் தள்ள மாட்டார் அல்லேலூயா எவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை இரக்கத்தின் சிகரம் நீரே இயேசு மகராஜா எங்கள் நேசா ஏழைகளின் பலன் நீரே நம்பிக்கை நீரே என் பலனே நீங்க தான் என் பலனே நீங்க தான் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே வேதனை அறிந்து நல்ல கை தட்டி இயேசு மகராஜா எங்கள் நேசா உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது ஆமென் நீ வெட்கப்பட்டு போவதில்லை நீ அவமானம் அடைவதில்லை ஹல்லேலூயா அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்ணை மூடி உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் எத்தனை பேர் நம்மளை தள்ளினாங்கல்ல நீ வேஸ்ட் நீ பிரயோஜனமே இல்லை இதுக்கு மேல உன்னிடத்தில் எதுவும் இல்லை உன் வாழ்க்கை உடைஞ்சிருச்சு உன் எதிர்காலம் உடைஞ்சிருச்சு உன் லைஃப் அவ்வளவுதான் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா ஆண்டவர் அந்த ஸ்பாயிலான லைஃபை உடைஞ்ச லைஃபை அந்த குயவன் எடுத்து மறுபடியும் வனைந்து மீண்டும் ஒரு புதிய பாத்திரமாய் இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா 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 அப்படியே கையை உயர்த்தி கண்ணை மூடி அந்த சூழ்நிலை எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரியல என் வாழ்க்கையில வந்திருக்கிறது பிரயோஜனம் இல்லை யூஸ்லெஸ் உன்னால எங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு சொன்னவர்கள் மத்தியிலே இயேசு சொன்னார் ஹல்லேலூயா எல்லாரும் உன்னை வேஸ்ட்னு சொல்லலாம் நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நீ எனக்கு பிரியமானவள் நீ என்னுடைய பிரியமான மகள்
பிரியமான பிள்ளைன்னு கர்த்தர் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் பாடாமல் யாரப்பா பாட போறோம்? உம்மை துதிக்காம யாரை நாங்கள் துதிக்க போறோம்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. நல்ல கை தட்டி ஆமென். அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா, உம்மை பாடாமல் என்னால் முடியாது முடியாது. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. முடியாதையா. எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. ஆமென். அற்பமாக எண்ணாமல், ஆமென் ஆமென், ஆதரித்தீரே. என்னால் கை தட்டி மனுஷ பார்க்கிற வண்ணமாய் நீ பார்ப்பதே இல்லை. பட்சபாதம் எதுவுமே தூக்கி எடுத்தீரே. பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. ஏழைகளின் பலனெல்லாம் என் பலனே அவர்தான். சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கையெல்லாம் நீதானையா. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே. உம்மை நம்புகிற யாவரையும் நீ கைவிடவே மாட்டீர். தகப்பன் நீரே. ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே. தெய்வம் நீரே. ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாது. நல்ல கை தட்டி உம்மை துதிக்காம இருக்க என்னால். ஆமென். உம்மை பாடாம என்னால். நல்ல கை தட்டி அன்பு தெய்வமே. ஆமென் ஆமென். நன்றி ராஜா. நேச தெய்வமே, ஏசையா.
உம்மை பாடா நல்ல கைத்தட்டி முடியாதையா துதிக்காம முடியாதையா உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா முடியாதையா. எளிமை நிற்போம் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. நல்ல நல்ல துதி மகளே, நல்ல பிரதர்ஸ் துதிங்க, சிஸ்டர்ஸ் நல்ல துதிங்க. இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. நாட்கள் பொல்லாதவைகள், காலம் பொல்லாதவைகள், மனுஷன் பொல்லாதவன். ஆனா தேவ சமூகத்தில் நீ அண்டி கொள்ளுகிற உன்னை தேவன் பாதுகாத்து கொள்ளுவாரு. செட்டைகளில மூடி மறைச்சுக்குவாரு. கொள்ளை நோய்க்கும் எல்லாவற்றிற்கும் உன்னை தப்பு வைப்பார் அவரு. ஹல்லேலூயா. அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த காலை வேளையில அவரை நம்பி வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. உன் பலனே அவர்தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க இவங்க பலம் பணம் போல இருக்கு, இவங்க பலம் இவங்க படிப்பு போல இருக்கு, இவங்க பலம் இவங்க சொத்து போல இருக்குது, இவங்க பலம் இந்த சொந்த பந்தம் செல்வாக்கு போல இருக்குன்னு உலகத்தான் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியாது நம்ம பலம் இயேசு. எல்லாம் கை தட்டி சொல்லுங்க, என்னுடைய பலன் அவர் தான், என்னுடைய பலன் அவர். எத்தனை பேருடைய பலன் அவர்? எத்தனை பேருக்கு அவர் பலனா இருக்கிறார்? கை தட்டி கை தட்டி கை தட்டி. ராபாலா ராகாதா ராபாலா பர ரீவானா பாரபாலா பாரபா கபர பல பர பல பர. ஹல்லேலூயா. உனக்கான வாசல் அவர் திறப்பார். அவர் உனக்கு திறந்துட்டார்னா யார் உனக்கு அடைக்க முடியும்? அன்பு தேவ சனமே, நீ ஏன் மனிதனை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான்? இவன் அடைச்சிட்டான், இவன் தடுத்துட்டான், இவனால தான் என் லைஃப் இப்படி ஆயிட்டுன்னு நீ ஏன் வேதனைப்படுற? ஆண்டவர் காலையில் ஒரு வார்த்தை பேசினாரு, உன் வாழ்க்கையில தேவன் செய்கிற எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் அவர் நடந்திருக்கிறதுன்னு நாம் அறிந்திருக்கிறோம். தீமை கூட நன்மைதான், வேதனை கூட நன்மைதான், உன் பலவீன வியாதி கூட உனக்கு நன்மையாய் மாறும். அவர்களோ உனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், தேவனோ அதை நன்மையாய் மாற முடிய பண்ணினார். எல்லாம் கைதட்டு மகளே, கைதட்டு மகனே. ரபா கதா ரபா லபா ரபா ரீமானா கதா ரபா லபா ரபா 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 ரீகல பர 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 பர. உனக்கான வாசலை தேவன் திறப்பார், நிச்சயம் திறப்பாரு. ஆமென். எந்த மனிதனும் திறக்க முடியாது ஐயா, எந்த பலவானும் திறக்க முடியாது ஐயா. தேவன் திறந்தார்னா அதை யாரால அடைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அன்பு தேவ ஜனங்களுக்கு அவர் காரியங்களை திறக்கிறார், வாசல்களை திறக்கிறார். உனக்காக இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எழுப்பி கட்டுகிறார். அல்லேலூயா. அவர் கட்டினால் அதை இடிக்க முடியாது, இடிக்க முடியாது. சோர்ந்து போக வேண்டாம் தேவ ஜனமே. அவர் உனக்கான வாசல்களை திறக்கிறாரு, உனக்கான காரியங்களை அவர் எழுப்பி கட்டுகிறார், எழுப்பி கட்டுகிறார். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா கைத்தட்டி பாடுங்களேன். ஆமே. கட்டினால் இல்லை இல்லை இல்லை. விசுவாசமா பேசு மகளே. எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. வாசலை அடைப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே.
பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். வாசலை அடைப்பவன் இல்லை, 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 இல்லை. நல்ல கை தட்டி இல்லை, 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 இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். கடலில் அடித்தவராம். செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி வாதை எங்கள் கூடாரத்தை, நல்ல கை தட்டி விசுவாசமா, கூடாரத்தை என்றும் அணுகாது. இல்லை, 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 என் வாசலை நல்ல ஆமென். இல்லை, 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 இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. அவளும் சீலாரும் துதித்த போது துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே ஏற்றிடுவோம். இல்லை, 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை, இல்லை. நல்ல கை தட்டி நல்ல கைகளை தட்டி ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் இல்பொருளாக்குவார். ராமா சந்த ரபா லபா ரபா கபர் ஓ ராமா கந்த ரம வியாதி உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. மேலவீரம் உன்னை சேதப்படுத்தாது. துஷ்ட மனிதர்கள் உன்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ரீமா கபா ரபா 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 ரீமா நமா 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 ரபா ரபா ரீகா ரபா 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 ரபா. ஒரு தெய்வீக பாதுகாப்பு, ஒரு தெய்வீக விடுதலை. நல்ல கைகளை தட்டி எல்லா கட்டுகள், வியாதிகள், அடைப்புகள், கட்டிகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், நீர் கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சுகமாவதாக, சுகமாவதாக. ஓ ராகா, நல்ல கை தட்டி ஆவியில நிரம்பி ஆமென். இல்லை, 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 எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. எல்லாரும் யாருமே அமைதியா இருக்க கூடாது. ஒருவர் கூட அமைதியா இருக்க கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுவிக்க விரும்புகிறார். மகளே, மகனே, தேவன் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். நீ தேவனுடைய பிள்ளை. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும்
எதுவும் உன்னை அணுகாது, எதுவும் உன்னை தொட முடியாது, எதுவும் உன்னை டச் பண்ண முடியாது. தேவன் பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். அவர் உன் சார்பில் நிற்கிறார். அவர் உனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா பலவானுடைய வில்ல முறிக்கிறாரு. ஓ ரபா கபா ரபா ரா ரேகா ராதா ரபா ரா சந்த ரபா லபா ரபா ரபா ரி அந்த ரேன ரக்க லபா லபா ரபா ரபா ரேகோ ரோபா லபா ரபா லபா ரபா ரபா. விடுதலை 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 விடுதலை. ஒவ்வொரு சங்கிலி அறுந்து போகிறது. ஒவ்வொரு சங்கிலிகளை கர்த்தர் அறுக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற சங்கிலி, உன் பிள்ளையின் மேல் இருக்கிற சங்கிலி, உன் கணவர் மேல் இருக்கிற சங்கிலி, உன் வியாபாரத்தின் மேல் இருக்கிற சங்கிலி, உன் சந்ததியின் மேல் இருக்கிற சங்கிலி, உன் பேர பிள்ளைகள் மேல் இருக்கிற சங்கிலிகளை கர்த்தர் அறுக்கிறார். நீ துதிக்க 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 அவைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிறது, அது நிர்மூலமாகிறது. ரபா கபா ரபா 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 மௌனமா இருக்காத மகளே, துதி மகளே, துதி துதி துதி. பவுலும் சீலாவும் துதித்த பொழுது ஆண்டவரை சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது, சங்கிலிகள் அறுபட்டது. அதுபோல இன்றைக்கு துதிக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிற சங்கிலிகளை கர்த்தர் அறுக்கிறார், அறுத்து போடுகிறார். ஓ தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். உனக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் இன்னைக்கு வைக்கிறேன்னு உனக்கு வாக்கு பண்றார். ஏன் மனுஷன் அடைச்சுதான் வருத்தப்படுற? உன்னை அழைத்தது அவர் அல்லவா? இந்த டிசம்பர் மாதம் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் நடத்துறது அவர் அல்லவா? ஐயா, யார் அடைச்சா என்னையா? யார் தடுத்தா என்னையா? உன்னை தாயின் கருவில போஷிச்சது அவர் அல்லவா? உன்னை இம்மட்டும் நடத்தி வந்தது அவர் அல்லவா? இந்த உலகத்துல உன்னை ஆச்சரியமாய் நடத்தினது அவர் அல்லவா? ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறாய்? உன்னை அழைத்தது நான், உன்னை அழைத்தது நான். அவர் சொல்றாரு, உன்னை பாதியில விடுறதுக்கு நான் மனுஷன் அல்ல, உன்னை மறந்து போகிறதுக்கு நான் மறுபுத்திரன் அல்ல, சொன்னதை நான் செய்யாமல் இருப்பதற்கு நான் மனிதர்கள் அல்ல, நான் உன்னுடைய கடவுள், நான் உன்னை தேடி வந்த தெய்வம். உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன், உன்னை உயர்த்துவேன். உன் சந்ததி மத்தியில உன்னை ஒரு கலங்கரை விளக்கமாய் நான் வைப்பேன். நீ குன்றி மேலிட்ட விளக்காய் இருப்பாய். பயப்படாத மகளே, எங்க நான் தாழ்ந்து போயிருவனோ? என்னை எல்லாரும் அழுத்துறாங்க, எல்லாரும் என்ன அழுத்துறாங்க. கவலைப்படாத மகளே, எவ்வளவு உனக்கு அழுத்தம் அதிகரிக்கிறதோ, ஆமென், எவ்வளவு உனக்கு ஆழ அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு எவ்வளவு உன்னை ப்ரெஷர் பண்றாங்களோ. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு பந்தை, ஒரு பால் எடுத்து எவ்வளவு வேகம் அடிக்கிறாங்களோ ஒன்று நிச்சயமா நடக்கும். எவ்வளவு வேகமா போகுதோ அதை விட வேகமா திரும்பி வரும், அதை விட வேகமா திரும்பி வரும். ஆமென். உனக்கு எவ்வளவு பிரஷர் கீழ் அழுத்தம் கொடுக்கிறார்களோ சொல்லுங்க, எவ்வளவு என்ன அழுத்துறாங்களோ, எவ்வளவு பிரஷர் எனக்கு இருக்கோ அந்த பிரஷருக்கு மேல உயர்வை கர்த்தர் உனக்கு வச்சிருக்காரு. நீ உயர்வாய், நீ பெருகுவாய், நீ குறுகி போவது இல்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை.
நன்றி தகப்பனே. நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, நல்ல கை தட்டி. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. விளம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர். ஆமென். விளம்பலை கழிப்பாக பாத்திரம் வழிகிறது, வழிகிறது. உம்மை துதிப்பேன். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நல்ல ரெண்டு கையை தட்டி நான் எல்லாரும் எவ்ரிவன் ஏசையா பிரதர்ஸ் எல்லாம் கை தட்டி பாடுங்க. ஆமென், ஆமென். ஏசையா வெட்கப்படுத்த நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க. ஆமென், 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 ஆமென். ஒரு நாளும் ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள். உன் தலைமுடியை கூட தொட முடியாது, உன் தலைமுடியை கூட தொட முடியாது. ஆமென். உன்னை காத்திட உன்னோடு ஆமென் உயர்த்திடுவார். எல்லாரும் கை தட்டி ஆவியில நிரம்பி, நல்ல கை தட்டி ஆவியில நிரம்பி, நல்ல ஆவியில நிரம்பி பாடுங்க. ஆமென், ஆமென். நன்றி ஏசையா. சரபலபர வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நல்ல கை தட்டி ஆமென். புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர், நிரப்புகிறீர், மாற்றுகிறீர் ஆனந்த தைலத்தால். பாத்திரா ராதா 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 ராபா பாபா பாபா ரீபா பாபா 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 ரீபா பாபா பாபா சக்கர பாபா இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நன்றி. ஓ ஹோ 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 ரிஷே ரீதா ராகா ரா 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 ரா. நல்ல ஆவி நிரம்பி, நல்ல கை தட்டி. ஏசையா வெட்கப்பட்டு என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. ஓ ராகா ரா 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 ஷபர். நல்ல கை தட்டி பாடு மகளே, மகளே. வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல நல்ல ஆவியில நிரம்பி விடாத 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 துதிய விடாத. எரிகோ நிச்சயம் விழுகும், கோலியாத்து விழுந்து போவான். ஆமை நீ வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். ஓ சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை அருளுகிறவர். உன் வெட்கத்திற்கு பதிலாக 12 மாசம் நீ பட்ட வெட்கத்திற்கு பதிலாக, நீ பட்ட கஷ்டத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஓ ரபரபரபரபர. ஓ நன்றி நன்றி நன்றி. ரபா ராஜா ராகா ராஜா ராமானம். வியாதிகள் வெளியேறட்டும், பலவீனங்கள் வெளியேறட்டும், அற்புத சுகமளிக்கிற வல்லமை உங்க மேல இறங்கட்டும். உங்க உச்சம் தலைந்து உள்ளக்கால் வரைக்கும் கர்த்தருடைய அபிஷேக வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை, தழும்புள்ள கரத்தினால உங்களை தொடுகிற வல்லமை இறங்கட்டும். ஆராதனைக்குள்ள இறங்கட்டும், சபைக்குள்ள எல்லா வியாதிகள் விக்கிரங்கள் வெளியே இயேசுவின் நாமத்தினாலே.
யாரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காலையில் வந்திருக்கீங்களா? ஆண்டு சொல்றாரு, யாரும் இல்லைன்னா என்னப்பா, ஒரு குடும்பத்தோடு தான் நான் இருக்கிறேன், தாயோட இருக்கிறேன், தகப்பனோட இருக்கிறேன், அண்ணனோட இருக்கேன், தம்பியோட இருக்கேன். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு தனிமையான ஒரு அனுபவம் போல இருக்கு ஆண்டவரே, திக்கற்று நிற்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த காலையில் வந்திருக்கீங்களா? அவர் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, மறப்பீரோ, இயேசுவை மனம் இறங்கும், இயேசுவை மனம் இறங்கும். சொல்லுங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆமென், துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும், கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். ஆமென். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியும், தூயவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, நீர் என்னை மறப்பதில்லை, ஏழையின் ஜெபம் கேளும். எங்க ஜெபத்தை எல்லாம் கேளுங்க டாடி. ஆமென். இயேசுவை மனம் இறங்கும், இயேசுவே திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆமென். நிற்பவரும் நீரே அல்லவோ, சகாய
அல்லேலூயா. அப்படியே நம் கைகளை உயர்த்தி உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுக்க போகிறார். வியாதி பலவீனம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், என் சரித்து விட்டது வெளியே போகட்டும். நீங்கள் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம், அறிக்கை செய்யுங்க. என்ன பலவீனத்தோடு வந்திருக்கீங்க, போ வெளியே. பலவீனமே எந்த வியாதியாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவரால் சுகமாக்க முடியும். அவர் எல்லாவற்றுக்கும் விசேஷித்தமானவர். ஆமாம், இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி போகிறோமே, எல்லாத்துக்கும் அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். அல்லேலூயா. எல்லா அறிக்கை செய்யுங்க. வியாதியை வெளியே போ, பலவீனமே வெளியே போ, அசதியை வெளியே போ. சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் போ வெளியே இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக சுகத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். சுகத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். வியாதி எனக்கு சொந்தமல்ல, தரித்திரம் எனக்கு சொந்தமல்ல, வறுமை எனக்கு சொந்தமல்ல. ஆமென். எதுவும் என்ன சேதப்படுத்தாது. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அப்பாவுக்கு நன்றி. இதெல்லாம் உங்களுடைய கிருபையினால வந்ததப்பா. இதெல்லாம் தேவன் கொடுத்த ஈவு, 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 சொல்லி முடியாத ஈவு. என் மேல வச்ச இரக்கத்துக்காக நன்றி. நிறைய நேரம் நினைக்கிறீங்களா, உங்கள் படிப்பு, உங்கள் திறமை, உங்கள் உழைப்பு இதெல்லாம் நம்மளை காப்பாற்றாது. அல்லேலூயா. இதெல்லாம் காப்பாற்றாது. கஷ்டமான நேரத்தில், நெருக்கமான நேரத்தில் மருத்துவர்கிட்ட போங்களேன். மருத்துவர் சொல்கிற சில காரியம் என்ன தெரியுமா? எங்களால் முடிஞ்சது செய்கிறோம், நீங்கள் போய் கடவுள்கிட்ட கேளுங்கம்பாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு கூட தெரியும் மருந்தால் செய்ய முடியாத தேவனால் செய்ய முடியும்னு சொல்லி. அல்லேலூயா. நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் செஞ்சுருக்காரு. இந்த டிசம்பர் வரைக்கும் எத்தனை நன்மை செஞ்சுருக்காரு. எத்தனை நன்மை, எத்தனை நன்மை, எத்தனை நன்மை அப்பா, எத்தனை நன்மை. நன்றி, 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 நன்றி. ஊழியங்களை செய்ய உதவி செஞ்சார். ஆமென். பிரயாணப்பட்டு போகும்போது பாதுகாத்தார். ஆஃபீஸில் உங்களை பாதுகாத்தார். உன்னை அழிக்கணும்னு நினச்சவங்க மத்தியில் உன்னை வாழ வச்சாரு. உன் தலையை உயர்த்தினாரு, உன் கொம்பை உயர்த்தினாரு. நன்றி, நன்றி, நன்றி. இவன்லாம் எப்படி இருப்பான், எப்படி வாழுவான்னு நினைச்சவங்க மத்தியில் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக, எருசலேமின் வாழ்வை காணும்படியாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்தாரே. நன்றி சொல்லு மகளே, நன்றி சொல். எப்படி செஞ்சிருவாங்க, நான் இல்லாமல் எப்படி செஞ்சிருவாங்கன்னு உனக்கு சவால் விட்டவர் மத்தியில் அவன் போனா என்ன, எப்பையும் நான் அவன் கூட இருப்பேன்னு சொல்லி உன்னை இதுவரை நடத்தி வந்தாரு அந்த எபனேசர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்ம இந்த மாலையில் கூட நமக்கு ஈவினிங்கில் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறோம் சகோதரிகளுக்கு. ஆமென். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கணும். எல்லாரும் கலந்து கொள்ளணும். இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஆகாரங்களை நம்ம கொடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரே, அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து முற்றிலுமாய் நிறைவேற்றி தரணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லார் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணி கையை உயர்த்தி. ஆமென். நிறைய புருஷன்மார்களுடைய ஆமென் மனைவிகள் நிறைய உபத்திரவப்படுறாங்க. பிள்ளைகளால் எல்லாம் கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பரிந்து பேசுங்களேன். ஆண்டவரே, அவங்கள ரட்சியும் சொல்லுங்களேன். வாய் திறந்து உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் கணவருக்காக அவங்கள ரட்சிக்க பண்ண ஏசாமி. அவங்கெல்லாம் வரணும். நான் எவ்வளோ மகிமையை ஆராதிச்சேன்ப்பா, நான் எவ்வளவோ முகத்தை பார்த்தேன். அந்த பிள்ளைகளும் பார்க்கணும் ஐயா. அவங்களும் வரணும். அவங்க மேலே எந்த குற்றம் இருந்தாலும் மன்னிச்சு அவங்கள குறை பேசுகிறத விட்டுட்டு அவங்கள ஆண்டவரே உன் அன்பில் கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அவங்க செஞ்ச பாவங்களை மன்னிங்க. அவங்கள ஆண்டவர் உன் பக்கம் இழுத்து கொண்டு வாங்க ஆண்டவரே, இழுத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் சொந்த பந்த உற்றார் உறவினர் இன ஜன பந்துக்கள் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். என் குடும்பத்தில் கூட நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. அவங்க எல்லாரும் வரட்டும். ஒரு நிமிஷம் அவங்க பேரை சொல்லுங்களேன். அவங்க பேரை சொல்லுங்க. அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். நடக்குங்க, நிச்சயம் நடக்கும். நிச்சயம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை கூட வீணா போகாது, ஒரு வார்த்தை கூட வீணா போகாது. கர்த்தர் கொண்டு வருவார், கொண்டு வருவார், கொண்டு வருவார். உன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சந்ததிகளை கொண்டு வருவார், கொண்டு வருவார். ஆண்டவருடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர். என்னை தாலாட்டி
தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர். என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர், என் தாயே என்னை மறந்தாலும் மறக்காதவர். என் நிழல் போல என்னோடு நடக்கின்றவர், என் நிழல் போல என்னோடு நடக்கின்றவர். கண்ணின் மணி போல் என்னை பாதுகாக்கின்றவர், அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்தவர். கண்ணின் மணி போல் என்னை பாதுகாக்கின்றவர், அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்தவர். என்னை மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரிக்காதவர், என்னை மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரிக்காதவர். தம்மிடம் வரும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார், தம்மிடம் வரும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார். என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர். நான் அழும்போது என்னோடு அழுகின்றவர், என்றனமான மனதிற்கு மருந்தானவர். என் உயிரோடு உறவாடும் துணையானவர், என் உயிரோடு உறவாடும் துணையானவர். இந்த கசப்பான உலகத்தில் இனிப்பானவர், இந்த கசப்பான உலகத்தில் இனிப்பானவர். என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர். என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர், என் தாயே என்னை மறந்தாலும் மறக்காதவர். என் தாய் என்னை மறந்தாலும் மறக்காதவர், என் தாயே என்னை மறந்தாலும் மறக்காதவர். நிழல் போல என்னோடு வருகின்றவர், நிழல் போல என்னோடு வருகின்றவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 10வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சாம் சாப்டர் 10 verse 14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் விரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையில் கூட திக்கற்ற பிள்ளைகளாக நம்ம வந்திருப்போம். நம்மன்னு சொல்லுங்களேன். நமக்கு எங்கே சகாயம் கிடைக்கும், எங்கே நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு ஒரு சகாயம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். அல்லேலூயா. அவர் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறார். யோசிச்சு பாருங்களேன், எல்லோரும் நல்லா யோசிங்களேன். நம்ம குடும்பத்தில் நம்ம ஓஹோன்னு வாழ்ந்தோம். அப்போ அநேகர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இது என்னுடைய சொந்தம். எல்லோரும் என்ன பாருங்கள், இவங்க என் சோ அண்ட் சோ. அவங்க யார் தெரியுமா? நான் தான் அவங்களோட இது, நான் தான் அவங்களுடைய ஓஹோன்னு வாழ்ந்தப்போ, காமாஸ்டர் ஓன்னு வாழ்ந்தப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க? இவர் தான் அவர், இவர் தான் இவ தான். எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லை.
ரொம்ப கஷ்டம் குடும்பமே, ஆகாரத்துக்கும் வழி இல்லை. அப்போ யாராவது உங்களை அட்ரஸ் பண்ணுவாங்களா? யாருங்க அது? அது தூரத்து சொந்தம். பக்கத்துலேருந்து என்ன ஆயிட்டு, இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கல, என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ உங்களை அட்ரஸ் பண்ணுறது, நம்ம நன்றாக இருக்கும்போது, உயர்ந்து இருக்கும்போது, மேன்மையாக இருக்கும்போது அநேகர் உங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க. அவதான் இவோ சொந்தத்தை சொல்லுவாங்க, எங்கள் அத்தை, மாமி, மாமா, பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்க. எப்போ? நல்லா இருக்கும்போது. நம்மளோட நிலைமை தாழ்ந்து போயிட்டு ஒன்றுமில்லை, அவங்கள்ட்ட நம்மளை உதவி எதிர்பார்க்குறாங்க போது யாருமே உங்களை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் பைபிள் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? உனக்கு ஒன்றும் இல்லாத பொழுது ஆண்டவர் உங்களை அட்ரஸ் பண்ணுறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவங்க யாருங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆண்டு சொல்லுவார், அவளா என் பிள்ளை, ஏன் குமாரன், ஏன் குமாரத்தி. அல்லேலூயா. அப்போது நல்லா அழகாக இருக்கும்போது அநேகர் அட்ரஸ் பண்ணுவாங்க. அது ஒரு வார்த்தை இருக்குது, என்னன்னு தெரியலையே, என்ன வார்த்தை அது? ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்கள். இதே நம்ம ரொம்ப பார்க்கவே கண்டாவியாக இருக்கும். யாரோ ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? ஆனால் அல்லேலூயா, அல்லேலூயா, சாரோனின் ரோஜா நம்மளை ப்ரப்போஸ் பண்ணார். ஆமேன் சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை? சிலருக்கு மகிழ்ச்சியே இல்லை, ஏதோ பாவமாக கை தட்டி நல்லா தட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்ல, எந்த ஒரு அழகும் இல்லை, திறமை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமேன். இப்போ பாருங்கள், இன்னைக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறார், அவர் ஐடென்டிஃபை கொடுக்குறார், அவர் அட்ரஸ் கொடுக்குறாரு. இந்த உலகம் சொல்லும் நம்மளை மறந்துருச்சு. உங்களை சில நேரத்தில் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லும்போது, உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் அப்படிம்பாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை, நம்மளை நினச்சாருன்னா உண்மையை நினைப்பார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம உங்களை எல்லாரும் உயர்த்தி வச்சுருக்காரா இல்லையா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். இந்த உலகம் நம்மளை அட்ரஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஆனால் ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னென்னா, எப்போ நம்மளை தூக்குவார்னா, அப்படி இந்த உலகமே நம்மளை வெறுத்து ஒதுக்கி சாப்பாடு கூட நமக்கு கிடைக்காத போது அவர் சொல்லுவார், அவர் அட்ரஸ் பண்ணுவார் நம்மளை. அல்லேலூயா. அவர் நம்மளை அட்ரஸ் பண்ணுவார். இருக்கும்போது அட்ரஸ் பண்ணது பெரிய விஷயம் இல்லைங்க. உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாத போது உங்களை அட்ரஸ் பண்ணுறாங்களே, அவர் தான் கிரேட். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் கிரேட்டு தானே. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பழக்கம் என்னென்னா, என் பிள்ளைய படித்து உருவாக்கி ஆளாக்கி ஆசீர்வதித்து பெருசாக உயர்த்தி வைக்கணும். உயர்த்தின பிற்பாடு அந்த பிள்ளை ஏதாவது ஊழியத்துக்கும் தேவராஜ்யத்துக்கு செய்யுமான்னு ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி எழுப்பி அனுப்புகிறாரு. ஆனால் எல்லாம் உருவாக்கி போனோடனே டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஓடி போயிடுறோம். அல்லேலூயா. எனக்கு ஊழியம் செய்ய மாட்டாளா, ஊழியத்தை தாங்க மாட்டாளா, மிஷினரியை தாங்க மாட்டானா, ஆமேன், ஒரு சபையை கட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே கஷ்டப்பட்டு உருவாக்கி உயர்த்தி ஆசீர்வதித்து மேலே கொண்டு வந்து நம்மளை உயர்த்தி வச்சுருவார். உயர்த்தி வச்சோன்னையும் டாட்டா பாய் 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 சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம். அப்படி இல்லை. யோசிச்சு பாருங்கள், உங்களை அட்ரஸ் பண்ணுற கடவுள். நேரம் இல்லை. உபாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து படிக்கலாம். டியூட்னாமி சாப்டர் 16 verse 11 to 14. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் வாசல் இருக்கிற லேவியனும் உன் இடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளை மிதவியும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து. கவனிக்கிறீங்களா? ஒரு காலத்தில் அடிமையாயிருந்தோம், அதை நம்ம நினைச்சு இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகை 7 நாள் ஆசரித்து. உன் களத்தின் பலன்
அடுத்தது பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலுக்கு லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளை விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். முதல்ல அந்த 11வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய சந்நிதியில் என்ன பண்ணணுமா? சந்தோஷப்படணும். 14வது வசனத்துடைய கடைசி பகுதியில திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். அல்லேலூயா. எப்ப சந்தோஷப்படணுமா? அந்த ஆரம்ப வார்த்தை படிங்க. உன் பண்டிகையில். அல்லேலூயா. உன் பண்டிகையில நீ மட்டும் சந்தோஷப்படாத, உன் குமாரனும் உன் குமாரத்தியும் அல்ல, உன் வேலைக்காரனும் சந்தோஷப்படணும், உன் வேலைக்காரியும் சந்தோஷப்படணும், உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படணும், பரதேசியும் சந்தோஷப்படணும், திக்கற்ற பிள்ளையும் சந்தோஷப்படணும், விதவையும் சந்தோஷப்படணும். அதுக்கு பேர் தான் என்னது? பண்டிகை. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த மாதத்தில் பண்டிகையை நம்ம அனுசரிக்கிறோம். இந்த பண்டிகை நமக்கு மட்டுமான பண்டிகை அல்ல, கிறிஸ்து நமக்கு மட்டுமான கடவுள் அல்ல, கிறிஸ்து நமக்கு மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, இந்த கிறிஸ்து அநேகருக்கு நன்மை செய்கிற கடவுள். அல்லேலூயா. அப்போ மற்றவர்களையும், விதவைகளையும், திக்கற்றவர்களையும், பரதேசிகளையும், லேவியனையும் நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். உலகத்திலே ஒரு பழமொழி இருக்குல்ல, ஏழையின் சிரிப்பில் யாரை பார்க்கலாமா? இறைவனை பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அப்போது இன்றைக்கு இந்த பண்டிகை நாட்களில் நாம் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். நம்ம என்ன வாங்கலாம், வாங்குங்க, தப்பு இல்லை. நம்ம என்ன உடுத்தலாம், உடுத்துங்க, தப்பு இல்லை. என்ன சாப்பிடலாம், சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டியது, நினைக்க வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே இந்த பண்டிகை நாளிலே என்னை எகிப்திலிருந்து அடிமையாய் கொண்டு வந்து இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீரே, எதற்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அப்பா நீ ஆரம்ப காலத்தை நினச்சி பாரு, தம்பி தங்கச்சி நினச்சி பாரு, அம்மா நினச்சி பாரு. அந்த ஆரம்ப நாட்களிலே நீங்கள் திக்கற்றவர்களாக இருக்கும் பொழுது நான் உங்களை அட்ரஸ் பண்ணி என் பிள்ளை என் மகன் சொன்னேன். இன்னைக்கு உன்னை ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா? நீ இவங்களையெல்லாம் நினைக்கும்படி. சிலர் சொல்கிறாங்களே, கடவுள் செய்யட்டும். கடவுள் செய்யறதுக்கு அவங்கள ஆசீர்வதிச்சாரு. அல்லேலூயா. கடவுள் செய்யட்டும். கடவுள் செய்யறதுக்குல உங்களை ஆசீர்வதிச்சதே நாம் செய்வதற்காக, ஏழைகளுக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது உபாகமம் 10:18. உபாகமம் 10:18. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து. எல்லாரும் சொல்லுங்க அந்நியன் மேல். எல்லாரும் சொல்லுங்க அந்நியன் மேல் என்ன வைக்கிறாரா? முதல்ல அந்நியன் மேல நமக்கு என்ன வைக்கணும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, அன்பு வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்தில் ஒரு குடும்பத்தில் பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா அன்பு இல்லாதது தான். ஆமென் சொல்லுங்களேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அந்நியன் மேலே. எல்லாரும் சொல்லுங்க, அந்நியன் மேலே என்ன வைக்கணும்? ஐயா சாமி எனக்கு பசிக்குதுன்னா அவன் மேலே கொஞ்சம் அன்பு இருந்தால் நம்ம ஒரு வேளை சோறு கொடுப்போம். அல்லேலூயா. நீங்கள் சொல்லக்கூடாது நானே நேற்று வச்சு சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. நீங்கள் சாப்பிடுங்க, நேற்று வச்சு அது பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு கேட்குறேனே, பொய் சொல்லாமல் சொல்லணும். பொய் சொல்லி யாராவது கை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்தில் இடம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். நான் பாஸ்டர் பசிக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக நான் உதவி செய்வேன், ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பேன், இல்லை ஒரு 10-20 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்ல. கை தூங்க பார்க்கலாம். பசிக்குது, தர்மமா. எல்லோரும் வீடியோ எடுத்து வைங்கப்பா. அல்லேலூயா. நானே வேஷம் போட்டு வருவேன். அல்லேலூயா. ஆமாம், நித்யாஸ்தி வீட்டுக்கு வருவேன். இப்போ கை தூக்கணும், எல்லோரும் வீட்டுக்கு வருவேன். அம்மா தாயே அம்மா. அப்போ நீங்கள் என்ன தாயாக இருக்கிறீங்களா? ஓகே. அந்நியன் மேல் அன்பு வைத்து. சொல்லுங்கள், அன்பு. அன்பு இருந்தால், எல்லா பிரதர்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், அன்பு இருந்தால் எதையும் நம்ம செய்வோம். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ தேவனை நேசிச்சிங்கன்னா தேவனுக்காக எதையும் செய்வீங்க. அல்லேலூயா. நேசிக்கலைன்னா என்ன தான் டம்மாரம் போட்டு கத்தனாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே சொல்லுங்கள், அந்நியன் மேலே. என்ன சொல்லுங்கள், அந்நியன் மேலே அன்பு வைத்து அவனுக்கு என்ன கொடுக்குறாரா? அன்னமும் வஸ்திரமும் கொடுக்கிறவருமாய்
அதனால தான் எனக்கு எப்பயுமே வஸ்திரம் மட்டும் இல்லை, என்னவும் கொடுக்கணும், அன்னமும் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். மற்ற புற மதத்தினரெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற சாப்பாடு கொடுத்துட்டு அது என்ன தானேன்னு சொல்கிறாங்க, அதில் ரொம்ப பிரியப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அது ஒரு பெரிய புண்ணியன்னு நினைப்பாங்க அவங்கெல்லாம். ஆமென் சொல்லுங்கள். அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவர் சொல்கிறார், அன்பு வைத்து அன்ன வஸ்திரம் நம்முடைய தேவன். தேவனை நேராக வந்து அவர் பரலோகத்துலேருந்து இறங்கி வந்து அன்னமும் வஸ்திரமும் கொடுக்கல, அதை கொடுக்கறதுக்கு உங்களை என்னையும் வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்கள். அந்த ஒரு மனுஷன், ஆபிரகாம் அடியில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யார்? லாசரு. ஐஸ்வர்யவான் இருந்தார். ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு, ஐயோ இங்கே ரொம்ப எரிச்சலாக இருக்குது, எனக்கு 5 பிரதர்ஸ் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? அவங்கள்ட்ட போய் நான் சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் சொன்னார், மோசையும். அப்போனா யார் மோசை தீர்க்கதரிசி? நம்ம தான். அப்போ நம்மளை வச்சிருக்காரு இந்த பூமியில் ரெப்ரசன்டேட்டிவா. ஆமென் சொல்லுங்கள், நல்ல சொல்லுங்கள். நீங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? ஆண்டவர் உங்களை ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்போது அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னமும் வஸ்திரமும் கொடுக்கிறவர் தேவன். நேரடியாக கொடுக்க மாட்டார், நம்ம மூலமாக தான் கொடுப்பார், உங்கள் மூலமாக தான் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்கள், சங்கீதம் 146:9. சங்கீதம் 146:9. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். அவர் யார் ஆதரிக்கிறாரா? சொல்லுங்க. திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் அவர் என்ன பண்றாரு? ஆதரிக்கிறார். எப்படி ஆதரிக்கிறாரு? நேரடியாய் அல்ல, நம் மூலமாய், உங்கள் மூலமாய். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளை விதவி ஆதரிப்பது நேரடியாய் அவர் இறங்கி வந்து அல்ல. சொல்லுங்க, என் மூலமாய். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, என் மூலமாய். என் மூலமாய் தான் அவர் ஆதரிக்கிறாரு. நிறைய பேர் நினைக்கிறீங்க தேவன் நேராக இறங்கி வந்துடுவார். அப்படி கிடையாது. அல்லேலூயா. அடுத்தது இன்னும் ஒரு சில வசனங்களை படிச்சுட்டு நம்ம நேராக போயிடலாம் பிரசங்கத்துக்கு. எரேமியா 7:6. எரேமியா 7:6. பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமல். கவனிக்கிறீங்களா? கடவுள் ஆதரிக்க சொன்னா நம்ம ஆதரிக்கணும். நம்ம ஆதரிக்கலைன்னா அவர்களை ஒடுக்குறலாய் மாறிடக்கூடாது. அவங்களை என்ன பண்ணிடக்கூடாது? ஒடுக்காதீங்க. குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்கள். ஆண்டவர் பாருங்க, அந்த பல ஏற்பாட்டில் அற்புதமா எழுதி வச்சிருக்கார். ஏன் திக்கற்றவர்களையும் விதவையும் அந்நியர்களையும் ஒடுக்க வேண்டாம்னு சொல்கிறாருன்னா, ஏய், ஒரு காலத்தில் நீனும் எப்படி தான் இருந்த? திக்கற்றவர்களாய் அந்நியர்களாய் எகிப்தில் அடிமையாக இருந்த. ஆனால் உன்னை நான் அழைத்து ஆசீர்வதித்து இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறேன். நீ அவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும், அவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிளெஸ்ஸிங் உங்களுக்கு மட்டும் கொடுக்கல, உங்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கல. உங்களுக்கு ஏன் ஆண்டவர் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார்னா, நீங்கள் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம நினைக்கணும். சில நேரத்தில் நமக்கு என்ன வந்துடுதுன்னா, பிரதர்ஸ்லாம் கவனிங்களேன், சிஸ்டர்ஸ்லாம் கவனிங்க. சில நேரத்தில் நமக்குள்ள என்ன வந்துடுதுன்னா, நான் சம்பாதிச்ச பணம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய பணம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஒரு நாள் அப்படி சொல்லாதிருங்கள். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை அவயவங்களும் யாருடையது? கடவுளுடையது. ஆமென். நம்ம எழும்பி நடமாறுனா தேவ கிருபை. தேவ, நீங்கள் வேலை செய்கிறது, நீங்கள் வண்டி ஓட்டுறது எல்லாம் தேவ கிருபை. நம்ம எழும்பவே முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு படுக்கை வந்துருச்சுன்னா நம்மளால் ஓட முடியுமா? முடியவே முடியாது. சம்பாதிக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது. அப்போது நல்லா கவனிங்க. ஒரு நாளும் என்னுடைய படிப்பு, என்னுடைய மூளை, என்னுடைய உழைப்புன்னு யாரும் சொல்லக்கூடாது. என் கை சாமர்த்தியம், என் பலன் தான் இதை சம்பாதித்தது என்று உங்களில் ஒருவனும் சொல்லாதிருப்பானாக. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் கிருபையா தந்தாரியா? எல்லாம் கைத்தட்டி சொல்லுங்க, கர்த்தர் கிருபையா தந்தார். கிருபை. அல்லேலூயா. நமக்குள்ள அந்த பிரைட், அந்த பெருமை வந்துடக்கூடாது.
நான் உழைக்கிறேன். பிரதர் சிஸ்டர், நீங்கள் உழைக்கிறதுக்கேற்ற அந்த பலனை அங்கிருந்து தான் வருது, பரலோகத்திலிருந்து வருது. பரத்திலிருந்து கொடுக்குறாரு. மூளை வேலை செய்கிறது கடவுளால் தான், கை வேலை செய்கிறது கடவுளால் தான், கால் வேலை செய்கிறது கடவுளால் தான், கண்கள் பார்வை கடவுளால் தான். எல்லாத்தினுடைய மூல காரணர் அவர் தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சகரியா 7:10. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும். சிறுமையானவனை என்ன பண்ணிடாதீங்க. நம்ம பாருங்களேன், எல்லாரும் என்ன பாருங்களேன், நம்ம ப்ராக்டிக்கலாக ஒன்று பேசுகிறேன். எல்லோரும் பாருங்கள், பெரிய ரேமண்ட்ஸ் போகிறோம் நம்ம. எல்லோரும் கவனிங்க. எல்லோரும் என்ன பாருங்கள், ரேமண்ட்ஸ் எல்லாம் போவீங்களான்னு தெரியல, போனது இருப்பீங்க. ரேமண்ட்ஸ் போகிறீங்க, பெரிய பெரிய மால் நம்ம போகிறோமா இல்லையா? பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போகிறோம். அங்கே போகும்போது அவன் என்ன விலை சொல்கிறானோ அதை அப்படியே கொடுத்துட்டு நம்ம வரோமா இல்லையா? அல்லேலூயா. ஆனால் ஒரு விவசாயி கீரையை பறிச்சுட்டு வந்து தெருவில் நின்று விற்கிறான். அவங்கள்ட்ட நம்ம என்ன பேசுகிறோம்? கோக்கு 50 ரூபானாலும் வாங்கி டம்முன்னு குடிச்சிடுறோம். அல்லேலூயா. ஆனால் ஒரு விவசாயி இளநீர் வெட்டி வைக்கும்போது அவர்கிட்ட என்ன பேசுகிறோம்? யோ, இன்னையா சின்னதாக இருக்குது, தண்ணியே இல்லை, தண்ணி இல்லைன்னா பைப்பில் போய் குடிங்க. அல்லேலூயா. என்னென்ன பார்கெயின் பண்ணுறோம்ல. ஆமென். நமக்கு கூட தெரியுது யாரை ஒடுக்கணும்னு. வசனம் சொல்லுது பாருங்க, விதவையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமையானவனை என்ன பண்ணக்கூடாது. ஒரு 10 ரூபா சொல்கிறேன்னா ஒரு 15 ரூபா கொடுங்க. இருக்கீங்களா? 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு, இயேசுனை நேசிக்கிறார்ப்பா. அப்படியாம்மா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவன் கொஞ்சம் சிரிப்பானா இல்லையா? ஐயோ இந்த அம்மா வந்தால, அப்போ அவங்க கிறிஸ்டின்ப்பா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்ம போயிட்டு ரொம்ப பலவீனமான ஆளை போய் ஒடுக்கக்கூடாது எப்பயுமே. நமக்கு இருக்கிற பழக்கம் அதுதானே. பலமான ஆள்கிட்ட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். இருக்கீங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. கர்த்தர் யாருக்கு தெரியுமா யுத்தம் பண்ணுவார்? பலவீனம் நம்ம ஒடுக்கணும்னா கர்த்தர் வந்து நின்றுவார். பலவான்கிட்ட போய் சண்டை போடுங்க, அது பிரச்சனை இல்லை. பலவீனமாக இருக்கிற ஏழை மக்கள், திராணி இல்லாதவங்க, சக்தி இல்லாதவங்க, இவங்களை போய் ஒரு நாள் விசுவாசிக்க. பிரதர் சிஸ்டர் எல்லோரும் கேளுங்க, உங்கள் பலத்தை அங்கிட்ட காண்பிக்காதீங்க. அல்லேலூயா. அவன் உங்களை திருப்பி அடிக்க சக்தி இல்லை, அவன்கிட்ட போய் ஏன் சண்டை போடுறீங்க? ஒடுக்காத. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எங்கேயாவது போய் நகை வாங்குற இடத்துல போய் பார்கெயின் பண்ண முடியுமா? யோ 10,000 தர மாட்டேன், 5,000 தான் தருவேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? வாட்ச்மேன் செய்ய முடியாது. அங்கே செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் நான் இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்போது அந்நியர்களை, விதவைகளை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒடுக்காதீங்க. தேவன் அவங்க பக்கம் இருக்கார். பிரதர், சில நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி நடக்கலையா, ஒரு ஏழையை பார்த்து ஒரு உதவி செய்யுங்க. அவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணால் அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவள் தான் அடிக்கடி சொல்லி அந்த வசனத்தை ஜெபம் பண்ணுவாள். கேட்டோன்னே வா 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 வாங்கிற, இன்னும் வரல. சொல்லு மகா, திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை, அவர் விண்ணப்பங்களை, திக்கற்றவருடைய ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ண மாட்டார். அப்போடா அவன் ஒரு சாதாரண ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறான், அவன் போய் சாதாரண வேலை செய்கிறான். போய் அவங்க ஜெபம் பவர்ஃபுல்லு, அவங்க ஜெபம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. மோதாதீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லு. கர்த்தர் அங்கே நிற்கிறாரு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவங்கள அற்பமாக நினச்சிடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அற்பமாக நினைக்காதீங்க, உங்களுக்கு அற்புதமே அங்கே தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மல்கியா 3:5. இன்னும் பிரசங்கத்துக்கே போக முடியல, சீக்கிரம் 3:5. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்றவருமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும், எனக்கு பயப்படாமல் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை நீங்க என்ன பண்ணிடாதீங்க,
பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சாட்சி. யாரா உன்னை கேட்பா? உன்னை அடிச்சு போட்டா ஆள் இல்லை சொல்லணும். ஏய் அவர் இருக்கார். அல்லேலூயா, அவர் இருக்கார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உன்னை அடித்த ஆள் இல்லைன்று நீங்கள் சொல்லுங்கள். நீ அடித்தா நான் ஆள் இல்லை தான். அவர் அடித்தார்னா நீ இல்லவே இல்லை. அல்லேலூயா, அவர் அடித்தா நீ இல்லாமே போயிடுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, சந்தோஷமா இல்லையா? அவர் நமக்கு சாட்சி. சொல்லுங்கள், அவர் நமக்கு சாட்சி. உங்களுக்கு சாட்சிங்க. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, திருப்பி படிமா அந்த வசனத்தை. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விசாருக்கும் பொய்யான இடையர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரர் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் தீவிரமான சொல்லுகிறார். சாட்சி. சாதாரண சாட்சி இல்லை, நம்ம சொல்ற சாட்சி எல்லாம் கிடையாது. அது ஒவ்வாது. ஆனா இது என்ன சாட்சியா? சொல்லுங்க, தீவிரமான சாட்சி. தீவிரமான சாட்சி உங்களுக்கு. அல்லேலூயா, ஆமென். அவர் இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை யார் பொய்யா சொல்லலாம், அவதூறு பண்ணலாம், செய்யாத செஞ்சேன்னு சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு நரி போய் அது என்ன பழம், திராட்சை பழத்தை எட்டி எட்டி பார்த்துச்சான். பிரதர்ஸ்லாம் கேளுங்க, அதுக்கு எட்டலையாம். உடனே அந்த நரி என்ன சொல்லிச்சான், இந்த பழம் புளிக்குது. அப்படி தான் சிலர் சொல்லுவாங்க. உங்களை எட்டி எட்டி பார்ப்பாங்க, நீங்கள் ஒன்றும் செய்யலையா, நீங்கள் என்ன பண்ணல, அவங்களுக்கு மசிலையா, உடனே என்ன சொல்லிடுவாங்க, இந்த பழம் என்ன பழம், புளியம்பழன்றுவாங்க. திராட்சை பழத்தை என்ன பழம்னு சொல்லுவாங்க, புளியம்பழம். நீங்கள் சொல்லுங்கள், போயா புளியம்பழம் அப்படின்னு. அல்லேலூயா, ஆமென். அதை பற்றி நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சாட்சி. ஆண்டவர் எனக்கு சாட்சி. சொல்லுங்கள், உங்களுக்கு சாட்சி. சாதாரண சாட்சி, தீவிரமான சாட்சி. சொல்லுங்கள், தீவிரமான சாட்சி. அல்லேலூயா. வந்து அவர் சாட்சியாக நிற்கிறார் உங்களுக்கு. வேறு என்ன பாக்கியம் நமக்கு? ஆமென். நீங்கள் நினைக்கிறா உங்களுக்கு சாட்சி சொல்ல யாருமே இல்லை, எனக்கு ஆதரவு யாருமே இல்லை, நான் ஏழை, நான் திக்கற்றவ, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, எனக்கு செல்வாக்கு இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை. தேவ ஜனமே, உனக்கு தேவன் தீவிரமான சாட்சியாக இருக்கிறார். நீ எதற்கு பயப்படுகிறாய்? அல்லேலூயா. அப்போது நம்ம சில நேரத்தில் அற்பமாக பேசிடுறோம், அற்பமாக நினச்சிடறோம் அவங்களையெல்லாம். ஒரு நாளும் நீங்கள் நினையாதிருங்கள். ஆமென் சொல்லுங்கள். தேவன் அவங்க பக்கம் இருக்காருங்க. தேவன் அவங்க பக்கம் இருக்கார். பிரதர் சிஸ்டர், திக்கற்றவர்கள் பக்கம், விதவைகள் பக்கம், பரதேசிகள் பக்கம் தேவன் நிற்கிறாரு. நம்ம பேசுறது கூட பாருங்க, அனாவசியமாக பேசுகிறோம் அவங்களையெல்லாம். அனாவசியமாக ஒரு நாளும் ஜனங்களை பேசிடக்கூடாது. ஆனால் திக்கற்றவர்கள் விதவைகளை அனாவசியமாய் அவதூறாய் பேசிடாதீங்க. அல்லேலூயா. தேவன் அவங்க பக்கம் தீவிர சாட்சியாக நிற்கிறாரு, தீவிர சாட்சியாக நிற்கிறாரு. அவங்க நினைக்காதீங்க அவங்கள்ட்ட பெரிய வசதியெல்லாம் இல்லை. ஏங்க தேவன் இருக்காருங்க, அவங்களோட கடவுள் இருக்காருங்க. அல்லேலூயா, ஆமென். நம்ம பெரிய இடத்துல இருக்கலாம், ஆனால் அவங்க ஒரு ஓலை குடிசையில் இருக்கலாம், அந்த வீட்டுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார், அந்த வீட்டுக்குள்ளே அவர் இருப்பார். அல்லேலூயா. அந்த பண்டிகை நாளில் ஒடுக்கக்கூடாது. சில நேரத்தில் பாருங்கள், கொஞ்சம் ஏழ்மை, கொஞ்சம் செல்வாக்கு இல்லை, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அப்படிங்கும்போது அவங்கள ரொம்ப நம்ம மட்டம் தட்டிடக்கூடாது, ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாது, தாழ்த்திடக்கூடாது. நல்லா கவனிங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்க சந்தோஷப்பட வைங்க. ஏன் உங்களை ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு மேலே உங்களை ஏன் வச்சுருக்காருன்னா, நீங்கள் அவங்கள மேலே கொண்டு வரணும், நீங்கள் அவங்கள கை தூக்கி விடணும். அல்லேலூயா. கீழே உட்காந்துருக்கிற அவங்கள நீங்கள் என்ன பண்ணணும், கை தூக்கணும். அல்லேலூயா. கீழே உட்காந்துருக்க இந்த அம்மாவை என்ன பண்ணணும், அப்படி மேலே தூக்கி என்ன பண்ணணும், நிறுத்திட்டு மேலே கொண்டு வந்துடணும். வாங்க ஜாக்லின் சிஸ்டர், என்ன பண்ணணும், மேலே கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. இல்லை நீ கீழேயே உட்காருனீன்னா அதுக்கு பேர் அடிமைத்தனம். அல்ல சொல்லுங்கள். ஏன் மேலே இருக்க விருப்பம் இல்லையா? உட்காருங்க. தேங்க்யூ. பாருங்கள், அப்போது ஒரு நாளும் எல்லாரும் விசுவாசிகளாம் கவனிங்க. நம்மகிட்ட பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அழகு இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஒரு நாளும் நமக்கு கீழானவர்களை அனாவசியமாய் பேசிடாதீங்க. தேவன் அவங்க பக்கம் இருக்காரு. நான் 2 பேருக்கு பயப்படுவேன். ஒன்று தேவனுக்கு, இன்னொன்று தேவனுக்கு பயந்தவங்களுக்கு. அங்கே நான் தலை வணங்கி போயிடுவேன். அல்லேலூயா. பயப்படாத ஆளுக்கு நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா.
தேவனுக்கு ஒரு ஆள் பயந்தானா நான் நிச்சயமாக தலை வணங்கி போவேன். தேவனுக்கு பயப்படுவேன், தேவனுக்கு பயப்படுறவங்களுக்கு பயப்படுவேன். ஆமென். வேறு யாருக்கும் நான் பயப்படுற பழக்கம் இல்லை. அல்லேலூயா. கழுத்தை வெட்டினா கூட நான் பயப்பட மாட்டேன். அப்படி தான் நீங்கள் இருக்கணும். தேவனுக்கு பயந்தவங்க முன்னாடி நீங்கள் தலை வணங்கி போகிறதுல தப்பு இல்லை. ஆமென். சத்தியத்துக்காக நிற்கிறாங்களா அவங்களுக்கு தலை வணங்கி போங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஆள் சத்தியத்துக்கு நிற்கிறாங்களா தலை வணங்கி போங்களே, உன் தலை போகாமல் இருக்கும். அல்லேலூயா. சத்தியத்துக்கு நிற்கிறவனுக்கு எதிர்த்து நிற்காதீங்க. சத்தியத்துக்காக நிற்கிறவங்க பிரதர் சிஸ்டர் கவனிங்க. உங்கள் மனைவி வைராக்கியமாக நிற்கலாம் கடவுளுக்காக, தலை வணங்கி போகிறதுல தப்பு இல்லை. உங்கள் புருஷன் வைராக்கியமாக நிற்கிறாரா தலை வணங்கி போகிறதுல தப்பு இல்லை. ஏய் நீ என்னை விட சின்ன பரவாயில்ல, எதுக்கு நம்ம இளமையாக இருக்கு காலேபை போல. ஆமென். ஓடணும் அவருக்காக. ஆமென் சொல்லுங்க. ஐயோ வயசாகிடுச்சு நினைக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. காலேப் சொல்கிறான் 40 வயசு இருந்த அதே எனர்ஜி இப்போ இருக்கியா? எதுக்கு இருக்கு? சம்பாரிச்சு பேங்க்கில் போடுறக்கா கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஓடுறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், வாலிபர்கள் அப்படி ஓடணும், எழும்பணும், ஊழியத்துக்கு வரணும், முழு நேரமாக வரணும். இல்லையா நான் சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு என்னத்தை கொண்டு போக போகிற? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினா உன் ஆத்மா நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்? அல்லேலூயா. வந்துடுங்க. 18 வயசு 19 வயசு ஊழியத்துக்கு வந்துடணும். காசு பணம்லாம் தானாக வரும். ஆமென் சொல்லுங்க. சொல்லலாம் ஐயோ என் பிள்ளைய படிக்க வச்சு டாக்டர் ஆக்கலாம் நினச்சேனே, இன்ஜினியர் ஆக்கலாம் நினச்சேமே. இன்ஜினியர் டாக்டர்லாம் உங்கள் பிள்ளை கீழே தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே நிறைய ப்ரொஃபஸர் என்ஜினியர்ஸ்லாம் இருக்கிறீங்க. ஆமென். சந்தோஷம். ஆமென். அப்போது ஊழியத்துக்கு வரும்போது ஊழியர்களையெல்லாம் கனம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் ஊழியத்துக்கு வந்துட்டியான்னு அற்பமாக பேசாதீங்க. ஆமென். ஊழியத்துக்கு வந்துட்டாலே அவங்க எல்லாரையும் நீங்கள் ஹானர் பண்ணணும். ஆமென். அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும். ஊழியத்துக்கு வந்துட்டாலே அவங்களை நீங்கள் எப்படி பண்ணணும்? கனம் பண்ணணும். ஏன்னா ராஜாவுக்கு வேலைக்காரங்க அவங்க, ராஜாதி ராஜாவுக்கு வேலைக்காரங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எனக்கெல்லாம் ஊழியம் பண்ணுறவங்களுக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஊழியத்துக்கு வாங்க. ஆமென். பாருங்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க ஊழியத்துக்கு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? திக்கற்றவர்கள் முன்னாடி என்ன பண்ணிடாதீங்க? பெருமை பாராட்டாதீங்க. வணங்கி போங்க. தெய்வ பயம் பாடுற பயப்படுறாரா? ஐயோ ஐயா என் மனைவி பக்தியாக இருக்காயா, கடவுளுக்கு பயப்படுறாயா, தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டுறாயா, வணங்கி போங்க, வணங்கி போங்க. அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படுற முன்னாடி வணங்கி போகிறது தப்பே கிடையாது. ஆமென். அங்கே போய் எதிர்த்து நிற்காதீங்க, உங்களுக்கு ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. எரேமியா 49:11. திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவேன். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. திக்கற்றவங்களை எங்கே கொண்டு வாங்க? ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ஒரு கல்யாணம் வச்சார் ஆண்டவர், எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சார், வாங்க வாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்ன பொழுது ஒருத்தரும் கல்யாணத்துக்கு வரல. போய் ரோட்டில் இருக்கிற திக்கற்றவர்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, திக்கற்றவர்களை நாம் எதற்கு அன்னவசரம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து ஒப்புவிப்பதற்கு, அவங்களுக்கு தேவனை காட்டி கொடுப்பதற்கு. அல்லேலூயா. உபாகமம் 24வது அதிகாரம் 19, 20, 21 படிங்க. நீ உன் பயிரை அறுக்கையில் வயலிலே ஒரு அழுக்கட்டை மறுதியாய் வைத்து வைத்தாயானால், நீங்க வந்து விவசாயம் பண்ணும் பொழுது ஒரு அரிக்கட்டை, ஒரு நெல் கட்டை, ஒரு கோதுமை கட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். அதை விட்டுட்டு வந்திருப்பா உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. கவனிங்க. இருக்கீங்களா? கடவுள் அன்னைக்கே கற்றுக் கொடுக்கிறாரு. அப்பா நீ கோதுமை அரிக்கும் போது சில கோதுமைகள் சிந்திருச்சுன்னா, சில கோதுமை கட்டுகளை மறந்து வச்சிட்டீங்கன்னா அது திரும்ப போய் எடுக்காத. ஏன்னா அதுக்கப்புறம் சில திக்கற்ற பிள்ளைகள் அங்கே வருவாங்க, சில ஏழைகள் அங்கே வருவாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு விட்டு, ஏன்னா அவன் கை பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அதில் நீ கையை வைக்காத, அவங்க காரியத்தில் நீ என்னத்தை வைக்காத. ஆமென் சொல்லுங்க. நமக்கு முதல் பற்றாக்குறைனா முதல் எந்த பணத்தை நம்ம எடுத்து செலவு பண்ணுவோம்? தேவனுடைய பணத்தை தான் எடுப்போம் நம்ம. அல்லேலூயா.
ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கு விதவைக்கு நீ என்ன பண்ணணும்? விட்டுறணும். ஏதேன் தோட்டத்தில் பாருங்க, எல்லாத்தையும் நீ ஆண்டு அனுபவிச்சுக்கோ. ஆனால் ஒரு மரத்தை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது? தொடாத. தேவனுக்குரியது நம்ம என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. அடுத்து தொடர்ந்து படிங்க. நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு. ஆமா, கொய்யா மரத்தை நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். கொய்யா மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். ஏதோ 1-2 கொய்யா பழம் மிஸ் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணக்கூடாது? அதை பறிக்காத. அடுத்தது, அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. அவங்களுக்கு விட்டுப்பா. அடுத்தது, நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. அல்லேலூயா. தேவன் எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. விட்டுருப்பா, அதை நீ எடுக்காதப்பா, அவங்களுக்குன்னு ஒரு பாட்டை நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயரா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எடுக்காதீங்க, அதில் நீ கை வைக்காத. அவங்களுக்கு செய்கிறதுல நீ ஒரு நாள் என்ன பண்ணிடாத, அவன் கை அதில் வச்சிடாதப்பா. அதை விட்டுரு. சொல்லுங்கள், அதை விட்டுரு, அதை மறந்துரு. அதை பெருசாக நம்ம நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், உபாகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து படிங்க. உபாகம் 26:12 தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளை விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி. கவனிக்கிறீங்களா? எல்லாம் முக்கியமான வசனம் இதுதான். உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் உங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ண போறாங்க. இந்த பணத்தை வச்சு நான் மாதந்தோறும் சம்பாதிக்கிறேன், கொண்டு வந்து தசம்பாகம் கொடுக்குறேன், இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு பலர் கேள்வி இருக்கலாம். பலருக்கு என்ன நினைப்பாங்க, சரி நம்ம ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சில என்ன நினைக்கிறாங்க, இந்த பணத்தை கொடுக்கறனால நமக்கு என்ன பிரயோஜனம், நம்ம ஏதாவது சேமித்து வச்சுக்கலாமே, நம்ம குடும்பத்துக்கு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கலாமே நம்ம நினைக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நல்லா கவனிங்க. 12வது வசனத்தை மறுபடியும் படிமா. தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 10 எடுத்து. லேவியனும் முதலாவது என்னன்னா, உங்களுடைய தசமபாகத்திலிருந்து போஷிக்கப்படுகிற லேவியர் ஊழியர்கள். இரண்டாவது யாரு? பரதேசி. மூணாவது திக்கற்ற பிள்ளை. நாலாவது விதவையும். இவங்க 4 பேர். நல்லா கவனிங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இந்த சபையிலே வருகிற இந்த தசமபாகங்களை இந்த 4 பேருக்கும் நாங்கள் செலவு செய்கிறோம். அல்லேலூயா. இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் உங்கள் பணத்தை நான் செலவு பண்ணுறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் லேவியருக்கு எடுத்துக்கல, எல்லாத்தையும் நான் எடுக்கலை. என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். நான் உங்கள் பணத்தை நான் கையிலேயே தொட மாட்டேன். நேராக அக்கௌண்ட்டுக்கு போகும், அக்கௌண்ட்டில் போய் அங்கே கட்டிடுவாங்க. ஏதாவது தேவைன்னா செக்கு தான். ஆமேன். எனக்கு ஒன்று தேவைனாலும் நான் தான் கேட்டு வாங்கணும். ஆமேன். அல்லேலூயா. அப்போது இந்த 4 காரியத்துக்கு இந்த பணத்தை ஒரு சபை செலவு செய்யணும். ஆமேன் சொல்லுங்கள். இதை நான் செய்கிறேன், தைரியமாக நான் சொல்கிறேன், உங்கள் முன்னாடி உண்மையாக நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த 4 பேருக்கும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வேண்டாம். நம்ம அதை எதுக்கு கொடுக்கணும்? அதெல்லாம் பழைய ஏற்பாடு, இதெல்லாம் புதிய ஏற்பாடு. இன்னும் பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம தேரலைன்னா புதிய ஏற்பாட்டுக்கு நம்மளால் தேர முடியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். பழைய ஏற்பாடு எல்கேஜியே நம்ம தாண்டலைன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்போது இந்த 4 காரியங்களுக்கும் இந்த பணங்கள் செலவு செய்தாக வேண்டும், செலவு செய்யப்பட வேண்டும். சொல்லுங்கள். லேவியன், திக்கற்ற பிள்ளைகள், பரதேசி, விதவைகள். இவங்க 4 பேருக்கும் இந்த பணங்களிலே ஒரு சபை செலவு செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை நாங்கள் செய்கிறோம் என்று நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஓகே, அப்போ படிங்க. 13 படிமா. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளையும் நான் பரிசுத்தமான பொருட்களின் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகள் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. அடுத்து நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை. அதை தொடல. நான் சோகமா இருக்கும்போது அதில் நான் என்ன பண்ணல,
கையை வைக்கல. அடுத்தது, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை. தீட்டான காரியத்துக்கு நான் அதை எடுக்கல. இழவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. இந்த பணத்திலிருந்து நான் திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, லேவியனுக்கு கொடுக்கறதிலிருந்து நான் துக்கம் கொண்டாடும் போது எடுக்கல, தீட்டான காரியத்துக்கு எடுக்கல, இளவு காரியத்துக்கு எடுக்கல என்று என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சகலமும். அடுத்து படிமா. நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. இப்படி நம்ம செஞ்சு நம்ம பண்ற ஜெபம் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடி இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்வேன்னு தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஓகே, போதுமா? நல்லா கவனிங்க. இங்க ஒரு அநீதி உள்ள மனுஷன் ஒரு அம்மாக்கு நியாயம் செய்யறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அநீதி செய்கிற ஜனங்களே சில நேரத்தில் என்ன செய்கிறாங்க? நீதி செய்கிறாங்க. அல்லேலூயா. அநீதி உள்ள நியாயாதிபதியை சில நேரத்தில் என்ன செய்கிறான்? நீதி செய்கிறான். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பிரியாணி போடுவாங்க அண்ணா காமராஜர் 14க்கு. சரி, வெரி குட். அப்போ கவனிங்க. அப்போ அநீதி உள்ள நியாயாதிபதி, அநீதி செய்கிறவங்க கூட நீதி செய்கிறாங்க. அல்லேலூயா. அநீதி செய்கிற மனுஷன் நீதி செய்கிறான். போய் வாங்குறோம் பார்த்தீங்களா நம்ம? அல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் பாருங்கள், இந்த சம்மர் டைம்ல எல்லாம் பாருங்கள், திடீர்னு என்ன கொடுப்பாங்க? மோர். உங்கள் எல்லாருக்கும் இப்போ மோர் கொடுக்கணும் போல இருக்கெல்லாம் தூங்குறீங்க. இல்லை டீ கொடுத்தா தான் எழும்புவீங்கன்னு நினைக்கிறேன். மோர் பத்தாது. சம்மர் டைமில் என்ன கொடுப்பாங்க? பழியில் மோர், அப்புறம் ஜூஸு எல்லாம் கொடுக்குறாங்க. சாப்பிடுங்க. நம்ம என்னடா அது, நமக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, யாருன்னு தெரியல. ஊரா? நீ எந்த ஊர் அப்போ கேட்குறோமா? எந்த ஊர்னே கேட்குற? மோரை வாங்கி பரபரன்னு குடிச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம்? போய்கிட்டே இருக்கிறோம். கேட்குறோமா? எதுவும் விசாரிக்கிறது இல்லை. அப்போ அநீதி செய்கிறவர்கள் கூட சில நேரங்களிலே நீதி செய்கிறார்கள். ஆனால் நம்ம நீதி செய்யறதுக்குனே பிறந்தவங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம நியாயம் செய்யறதுக்குனே பிறந்தவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம நியாயம் செய்ய வேண்டாமா? நாம நீதி செய்ய வேண்டாமா? அநீதியுள்ள நியாயாதிபதியே இவள் என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் நினைக்கும் போது தேவனால் படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாய் எல்லாருக்கும் நியாயம் செய்யணும், நீதி செய்யணும். அனால்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் பிரசங்கத்துக்கு எடுத்தேன். ஆக்ஸ் 10:38 படிங்க. அப்போஸ்தலர் 10:38. நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எல்லாரும் கவனிங்க. முதலாவது முடிச்சிட்டேன், கடைசி வசனம். அல்லேலூயா. சந்தோஷமா? அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்கள் சந்தோஷம் தற்காலிகமானது. அல்லேலூயா. முடிச்சிடறேன். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணிட்டார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவர். முதல்ல என்ன செஞ்சாராம்? சொல்லுங்க, என்ன செஞ்சாராம்? நன்மை தான் செஞ்சார். அடுத்து என்ன பண்ணாராம்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கவனிங்க. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியும் வல்லமையும் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. எதுக்குன்னா நன்மை செய்யணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 31:8-9. எளிமைக்கலாம். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் வாயை திற. ஊமையனுக்காகவும் திக்கற்றவர் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் வாய தர. உன் சிநேகிதனுக்காகவும் ஒரு வசனம் இருக்கு. உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்காகவும் உன் வாயை திறவாதேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம வாய் யாருக்கெல்லாம் திறக்கும் தெரியுமா? சிநேகிதனுக்கு திறக்கிறோம், மடியில் படுத்து கிடக்கிறவர்களுக்கு திறக்கிறோம், எல்லாத்துக்கும் திறக்கிறோம். ஆனால் திறக்க வேண்டியதுக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல? எலும்பி நிற்போம். அல்லேலூயா. டி மைனர். எலும்பி நில்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, இயேசுவே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரப்பா.
அவர் அன்னவஸ்திரம் கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆதரிக்கிறவராக இருக்கிறார். நேரடியாக அவர் செய்ய மாட்டார், நம்ம மூலமாக தான் செய்வார். உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி இன்னைக்கு எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு உன்னதமான இடத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். திக்கத்து நாதியத்து நாம கிடந்தோம். யாரோ ஒருத்தர் வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சார் ஆண்டவர். உனக்கு நேரடியாக கூட வந்திருக்கலாம். யாரோ ஒரு பர்சனை உனக்காக அனுப்பிச்சு வச்சார். போ, அந்த அம்மாட்ட போ, அந்த பிரதர்கிட்ட போ, அந்த சிஸ்டர்கிட்ட போன்னு யாரோ ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ வந்தாங்க. இந்த சகாயரை பற்றி சொல்லுவதற்கு வந்தாங்கல்ல, வந்த பொழுது நம்ம வாழ்க்கை மாறிச்சே. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி இருக்காங்களே. இயேசு நன்மை செய்கிறவராய் சுத்தி திரிந்தார். நான், எனக்கு, என் பிள்ளை, என் குடும்பம், நிச்சயம் நம்ம குடும்பத்தை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீ அவருக்காக ஓடனா உன் பிள்ளையை விட்டுருவாரா? எல்லா பிள்ளை பார்க்கலாம் உன் பிள்ளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். இந்த உலக ஞானம் சொல்லும், உலக ஞானிகள் சொல்லுவாங்க, உலக புத்திசாலிக்க சொல்லுவாங்க, ஏய் நீ முட்டாள், பைத்தியம். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, உள்ளதை அவமாக்கும்படி ஞானிகளை கர்த்தர் பைத்தியமாக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு நாங்கள் பைத்தியமாக தெரியலாம், பிழைக்க தெரியாதவங்களா தெரியலாம். ஆனால் ஒரு பரம தேவன் ஒரு பரம அழைப்புக்காக எங்களை அழைச்சிருக்கார். நீங்கள் நினைக்கிறீங்களா, இவ்வளோ செல்வமும் பணமும் கடைசி நாள் நமக்கு உதவி செய்யாதுங்க, உதவி செய்யாது. அழிந்து போகிற உலக பணத்தினால நண்பர்களை சம்பாரிச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த வேலையில், அப்பா உங்கள் ஆசீர்வாதத்திற்கு சில நேரங்களில் நாம் தடையாக நிற்கிறோம். அப்படியே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளை நீங்கள் நினைவு கூறுங்க, அந்நியர்களை நினைவு கூறுங்க, ஒடுக்காதீங்க, ஆதரிங்க, அவங்கள அனாவசியமாக பேசாதீங்க. உன் பண்டிகையில் எத்தனை பேரை நினைக்கிற, ஃப்ரெண்ட்ஸை நினைக்கிற, சொந்தத்தை நினைக்கிற, பந்தத்தை நினைக்கிற, அதை நினைக்கிற, இதை நினைக்கிறோம், ட்ரெஸ்ஸை நினைக்கிறோம், காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்தில் கிடந்த போது, நீ அடிமையாக இருக்கும்போது உன்னை யாரும் நினைக்கல, நான் உன்னை நினச்சேன். இன்னைக்கு நீ அநேகரை நினைக்கணும், அநேகரை நீ நினைக்கணும் மகளே, அநேகரை நீ நினைக்கணும் மகனே. நினச்சி பாருங்க, உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த மாலை நடக்கிற அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆசீர்வதிங்க, எல்லாரும் கலந்து கொள்ளட்டும். ஆண்டவர் எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக ஔஷதமாய் மாறட்டும். ரெண்டாவது ஆராதனை நம்முடைய கரங்களில், சிறுவர் ஆராதனை நம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த வசனத்தை இன்றைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வசன கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும், வேலை செய்யட்டும். ஆண்டவரே, மனம் திரும்பட்டும், மனம் மாறட்டும். வருஷத்தின் இறுதியில் வந்துட்டோம். அன்னைக்கு நெகேமியா ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே மோசையை கேட்கல, உடன்படிக்கையை கேட்கல, எங்களை மன்னியும்னு சொன்னார். இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தான் இந்த பிரசங்கம் பண்ணுறேன். ஏதோ எனக்கு லாபம் கிடைக்கணும், ஏதோ நீங்கள் வந்து கொடுத்துருவீங்கன்னு சொல்லி நான் பிரசங்கிக்கல. உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளோட ஆசீர்வாதம், உங்கள் குடும்ப ஆசீர்வாதம், உங்கள் கடனையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கடனெல்லாம் தீரும், வறுமை தீரும், தரித்திரம் தீரும், சாபம் தீரும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. எல்லாம் எழும்பணும். இங்கே நிறைய பேர் எழும்பணும்.
எழும்பி காரியத்தை நடப்பிக்கணும் ஆண்டவரே. உடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் வசனத்தை கிட்ட தேவ மக்கள் அனைவரோடு கூட வருகை புரியும் மென்னடிக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். உங்களுடைய ஒவ்வொருவருடைய பார்ட்டும் இந்த ஊழியங்களில் இருக்கட்டும். ஆமென். ஏழைகள் திக்கற்றருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் ஒரு பங்காக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மாலையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.